வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதிய லஞ்சு மெனு தாங்க போட்டிருக்கேன். அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான லஞ்சு மெனு தாங்க. இது யாருமே பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லஞ்சு மெனு பிள்ளைங்களுக்கு பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எப்போவுமே வீட்டில் ஒரே மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு, குருமா இப்படின்னே வச்சு சாப்பிடாம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது போகணும் பண்ணணும்னாலும் ஈஸியாக செஞ்சுட்டு போகிறதுக்கு இது ஈஸியான ஒரு டிஷ்ஷு. தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க வச்சுருக்கேன். சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 பேர் அளவுக்கு தக்காளி சாதம் வைக்கிறேன். அந்த தக்காளி சாதத்துக்கு வந்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன குக்கரில் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வெங்காயத்தை நீல சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லையாவது லோ ஃப்ளேம்லையாவது வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதே மாதிரி தக்காளியோட உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம வேணாலும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு இப்போ உப்பு போட்டால் தான் தக்காளி சட்டுன்னு வதங்குறதுனால நான் மேக்ஸிமம் உப்பு போட்டு வதக்கிடுறது. இந்த மாதிரி நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா தூள் போட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா அதையும் எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விடணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதையும் நம்ம அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எல்லாமே போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கணும். நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாமே இப்போயே போட்டு கருவேப்பிலை வதக்கும் போதே போட்டிருக்கணும். மல்லித்தழை இது எல்லாத்தையும் இப்போயே புதினாவும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி விசில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் ஓகே. அதுக்கப்புறம் நல்ல தம்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அதை தாளித்து விட்டணும். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு ஒரே ஒரு வரமிளகா போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு அதை இதில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். எண்ணெயிலே நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா மொறுமொறுன்னு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரமான மிளகாத்தூளாக இருந்தால் பார்த்து போட்டுக்கோங்க. எங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரம் இருக்காது, அதனால் நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடணும். எண்ணெயிலே நல்லா சுருள வேக விட்டோம்னா அது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வேக எடுத்துக்காது, அதனால் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம்.
இந்த பக்கம் குக்கரில் எல்லாத்தையும் தாளித்து விட்டு விசிலை விட்டுட்டு இந்த பக்கம் நான் இன்னொரு அடுப்பில் நான் இதை உருளைக்கிழங்கு செஞ்சிடுறேன். செஞ்சு முடிக்கையில் இங்கே விசில் வர கரெக்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் தேவையில்லை. இதுக்கு தேவையான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லையாவது இல்லை லோ ஃப்ளேம்லையாவது வச்சு நம்ம வந்து உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அது நல்லா வெந்துடும், சட்டுன்னு வெந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்கள் இருக்காலாம் இல்லை. அதனால் உருளைக்கிழங்கு நல்ல அதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. அதனால் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு இதுக்கு தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். தக்காளி சாதம் நல்லா வெந்துருச்சு. நீ வந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இது தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணோம்னா ரெண்டுமே ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வதக்கிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ரெண்டுமே பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே இது செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் ஈஸியான டிஷ் தான். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மெத்தடில் இதே குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள். சுட சுட தக்காளி சாதமும், இதுக்கு நம்ம வேணும்னா தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் சீசன்னா வெள்ளரிக்காயும் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் எனக்கு எதுவுமே வைக்கல. இது தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி மதிய லஞ்சு எங்கள் வீட்டில் இதுதான். ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.